ஹலோ மகளே, இன்னைக்கு நாங்கள் சொன்ன மாதிரி ரோப்ளாக்ஸில் ஸ்குட் கேம் விளையாட போகிறோம். ஆமாம் கைஸ், இப்போ வாங்க ஆரம்பிக்கலாம். நான் இங்கே நிற்கிறேன், என் பக்கத்தில் வந்து என்னோட தம்பி கபிலேஷ் நிற்கிறான். வாங்க போகலாம். வாங்க கபிலேஷ். இன்னைக்கு நம்ம தான் ஜெயிக்கிறோம். வாங்க உள்ள போவோம். உள்ளே வந்தாச்சு. உள்ளே நிற்கிற 2 பேரும். கபிலேஷ் இங்கே இருக்கான்னு கண்டுபிடிங்க. நீங்கள் இன்னும் 34 செகண்ட்ஸில் தான் ஆரம்பிக்க போகுது மேட்ச்சு. நான் வெயிட் பண்ணுவோம். வாங்க. நாங்கள் திரும்பி சொல்கிறோம், ஏதாச்சும் கேம் விளையாடணும்னா சொல்லுங்கள், நாங்கள் விளையாண்டு யூடியூப்பில் போடுறோம், நீங்கள் பாருங்கள். ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாம். மேட்ச் ஆரம்பிக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. 3 2 1 ஆரம்பிக்க போகுது. ரெடியாக இருங்க. ஆரம்பிச்சிருச்சு காய்ஸ். இன்னைக்கு நம்ம அடிக்கிற அடியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்லேயே ரெட் லைட் க்ரீன் லைட்டில் எப்போவுமே வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த போன வாட்டி தனியாக விளையாடும் போது தோற்றுட்டான். ஃபஸ்ட்டுலேயே ஸ்டாப்புன்னு சொல்லி நகர்ந்து போய் தப்பு பண்ணிட்டான். சரி வாங்க ஓடுறான். மக்களே, நான் இங்கே ஃபஸ்ட்டில் அடிங்க. நான் மெயின் டோருக்கு போயிட்டேன். நான் போய் என் பிக்சர் இருக்கான்னு பார்க்குறேன். இதில் இங்கே பாருங்கள், ஆல்வின் கபிலேஷ் இந்த இருக்க பாருங்கள். நான் இங்கே 425வது பிளேயர். மக்களே, இப்போ ஸ்குட் கேமோட ஆள் வராரு. அங்கே ரெடி சொல்லிட்டு போக வேண்டியதான். இன்னைக்கு எல்லாரையும் ரெடி ரெடியாதான்ப்பா மக்களே இருக்கோம். எல்லாரையும் காலைப்பி விட வேண்டியதான். இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயும் காடாக தான் சுற்றுறாங்க. நம்மளுக்குலாம் என்ன ஆனாலும் ஸ்குட் கேமில் ஒருத்தர் தான் ஜெயிக்கணும். நம்ம ஃப்ரெண்ட் கபிலேஷில் நானும் யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க போகிறோம். பார்ப்போம் கடைசியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மக்களே. ரெட் லைட் க்ரீன் லைட்டுக்கு பண்ண போகிறேன். நான் ஓடி போயிட்டுருக்கேன். எல்லாருக்கும் முன்னாடி நான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், நான் வந்துட்டேன் ஃபஸ்ட்டு. பாருங்கள், நான் தான் ஃபஸ்ட்டு. நான் வந்தாச்சு மக்களே. ரெட் லைட் க்ரீன் லைட். வாங்க ஆரம்பிக்கலாம். ஸ்டாப்னு சொல்லும் போது நீங்கள் நிற்கணும். அதுதான் ஒரே வேலை. இங்கே பாருங்கள், நாங்கள் டவர் கட்டிட்டோம். நாங்கள் நின்னாச்சு. ஓ மை காட், நிறைய எலிமினேட். ஸ்டாப்னு சொல்லும்போது கரெக்டாக நிற்கிறோம். ஓ மை காட் காய்ஸ், அதாச்சு காய்ஸ், நான் வின் பண்ணிட்டேன். நம்ம பிரவீன் எங்கே இருந்துச்சு? நம்மளோட கபிலேஷ் அவனுக்கு காணவே அவன் லாஸ்ட்டில் நின்றுட்டுருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஹேண்ட் ஆகிடுச்சு போகுது. ஃபோனை போச்சு போகணும். நான் இங்கே ஓட கூட செய்யலாம் நல்லா. ஆனால் இதுக்கு இங்கே பொண்ணுங்கன்னா அவன் அங்கே பாருங்க, நான் ஃபினிஷ் லைன் வந்துட்டேன். ஜம்ப் பண்ணுங்க மக்களே. இங்கே பாருங்க, கபிலேஷ் வின் பண்ணிட்டான். எங்க இருக்கீங்க? நாங்கள் 2 பேரும் இங்கே ஒரு இடம் இருக்கோம். என்ன அந்த டைம் முடிச்சு ஆள்தான் எலிமினேஷன் முடிஞ்சது. இங்கே பாருங்க, வரிசையாக நிற்கிறோம் நாங்கள். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்ப்போமா? நான் எங்கே இருக்கேன் இப்போ? நான் வந்து பிளேயர் வந்து 425 100 நாங்கள் போகலாம். மக்களே, நான் வந்து ஸ்குட் கேம்லேயே மாட்டிக்கிட்டேன். கபிலேஷ் இங்கே நிற்கிறான் அமைதியா. இல்லை கபிலேஷ் இல்லை, அது மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்க போகுது.
நெக்ஸ்ட் மேட்ச் போகிறேன். நான் திரும்ப ஃபஸ்ட்டு ஓடுறேன். ஐயோ ஒன்றும் கேண்டி கட்டு விளையாட போகிறாங்க. ஒன்றும் நம்ம காடி நான் வந்து சர்க்கிள் ஷேப் எடுத்துக்கிறேன். சர்க்கிள் ரொம்ப ஈஸியானது. அதனால நான் வெளியே போகிறேன். ஏன்னா அவனுக்கு ஃபோன் ஹேங் ஆயிடுச்சு. அது ஏன் ஃபோன் இல்லை மக்களே, என் சித்தப்பா ஃபோனு. அதனால தான் போச்சு. நம்ம அது வரைக்கும் ஜெயிப்போம். பின்னாடி பயமாக கேட்குது மக்களே, பயமாகுது. அதான் மக்களே நான் ஜெயிச்சிட்டேன். வாங்க ஓடுவோம். நம்மளுக்கு கவலையில் ஓடிட்டு இருக்கு மக்களே. இங்கே பாருங்க எத்தனை பேர் செத்து கிடக்குறாங்க. ஒன்னால முடியும் பையா. சூப்பர். நம்ம போக வேண்டியதான் மக்களே. நான் திரும்பவும் போகிறேன். சரி முதல் இடத்துக்கு இப்போ திரும்பவும் நான் போகிறேன். இன்னும் 16 செகண்ட்ஸில் அவங்க முடிச்சாங்கன்னு இல்லை அவங்க இறந்துருவாங்க. யாரெல்லாம் மேட்ச்குள்ளே இருக்காங்களோ, யாரெல்லாம் மேட்ச்சில் இருக்காங்க பார்ப்போம். ஒருத்தர் கூட இல்லை, எல்லாமே வின் பண்ணிட்டாங்க. சூப்பர் மக்களே. ஐயோ ஒருத்தர் இருக்காங்க மக்களே. இன்னும் 4 செகண்டில் முடிக்கணும். 3 2 1. ஓ மை காட், ஒரு செகண்டில் முடித்து விட்டேன். பொண்ணுக்கு அம்மா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். இங்கே பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். 8 பேர் தான் உயிரில் இருக்கும். அந்த 8 பேரில் ஒருத்தன் நான் தான். ரொம்ப பயங்கரமான மேட்ச் போயிட்டுருக்கு மக்களே. என் சித்தப்பாவோட ஃபோனு ஹேங் ஆகுறதுனால நான் வெளியே ஆகுது. நெட்டு முடிஞ்சு போச்சு. நெட்டா இங்கே பாருங்கள், நான் வண்டி தான் தனியாக இருக்கேன். நானும் யூடியூப் சேனல் முடிஞ்சு நானும் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் மக்களே. எங்கள் யூடியூப் சேனல் பேர் வந்து கபில் குட்டி. பார்க்குறதுனா பாருங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணானா கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சித்தப்பா யூடியூப் சேனல் பேர் பிரவீன் குமார். மறக்காம பாருங்க. எல்லாத்துலேயும் நானே போட்டிருப்பேன். வாய்ஸ் சிங் எல்லாம் மறக்காம ஓ பாருங்க. மை காட், நான் காலி வாய்ஸ். நான் காலி. என்ன பார்த்துக்கோங்க நீங்களே. கிளாஸ் பிரிட்ஜ் நான் போக மாட்டேன். ஃபஸ்ட்டு நாங்கள் கிளாஸ் பிரிட்ஜில் வந்து மாட்டிக்கினோம் காய்ஸ். இப்போ யாரெல்லாம் சாக போகிறோம்னு தெரியல. ஃபஸ்ட்டு யார் காய்ஸ்? போக பைத்தியம் மக்களே. ஐயோ நான் தான் குதிக்கணுமா மக்களே? குச்சிருண்டா மக்களே. ஓ மை காட் மக்களே, நாம ஜெயிச்சிட்டோம். கரெக்டாக போடா. யூகோ நீ ஃபஸ்ட்டு நீ போடா. ஏய் தண்ணி விடலான்னு போகிறாங்க மக்களே. கேட்கணும் நம்ம. எதுக்கு எங்களை கேம்ல 3 பேர் தான் இருக்காங்க. என்னால ஜெயிக்கிறது யாரு? நான் கீழே வந்துட்டேன் மக்களே. தெரியாதரமா வாங்க. சரி இப்படி போச்சு மக்களே. இப்போ அவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் இறந்து ஆகணும். அப்போ தான் வின் ஆக முடியும். யாருக்க போகிறா? அதுதான் இவனும் இறக்க போகிறான்னு நினைக்கிறேன். மேட்சில் ஒருத்தரும் உயிரோட இல்லை. ஸ்குட் கேம் ஓவராகி விட்டது. ஓவர் அண்ட் அவுட். யாருமே வின்னர் இல்லை. எப்படிப்பட்ட ஸ்குட் கேம் மேட்ச் நீங்கள் பார்த்தது பயங்கரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம லைக் பண்ணிருங்க. சரி பாய். அடுத்து என்ன கேம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா பை பை. see you. அடுத்த ரோப்ளாக்ஸ் வீடியோவில் நாங்கள் பார்க்குறோங்களே. பாய்.